எங்க ஆயா சொல்லட்டும், கொடுக்க வேண்டாம் எனக்கு. கொஞ்சம் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தாலான்னு பாருங்க. பூக்கு மேல ரோஸ். உனக்கு என்னடா அம்முடுங்க. நெக்ஸ்ட் வெஸ்ட்ரா சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பவி A to Z vlog. தம்பியோடைய கல்யாண வேலைகள் ரொம்ப விறுவிறுப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து என்னைக்கு ஷூட் பண்ண வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் வந்து எங்கள் சமுதாயத்தில் வந்து இது சோறாக்கி போடுறது, ஒரு சிந்தி சாப்பாடு இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அன்னைக்கு தான் வந்து அந்த விருந்து வச்சுருந்தோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள், தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து அமாவாசை, அதுக்கப்புறம் வருமானம் அப்படிங்கிறதுனால தீபாவளி அன்னைக்கு ஆக்கி போடுற மாதிரி இருந்தது. ஸோ அன்னைக்கு தான் வந்து முகூர்த்த காலம் வந்து நட்டோம். சீர்கட்டி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாமே மண்டபத்தில் செய்வாங்க. நாங்கள் வந்து இந்த தடவை சீர்கட்டலை, அதனால் வந்து வீட்டிலே வந்து முகூர்த்தக்கால் வந்து நட்டிருந்தோம். காலையிலே எல்லோரும் வந்து முகூர்த்தக்காலுக்கு வந்து, அதாவது அந்த பாலக்குச்சி சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நாங்கள் முகூர்த்தக்கால்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு சில சாங்கியமெல்லாம் செஞ்சு அதை வந்து மாமை மச்சனை பங்காளி வீடு எல்லாம் சேர்ந்து அந்த முகூர்த்தக்கால் வந்து கட்டுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுதான் இன்னைக்கு காலையில் நடந்துகிட்டு இருந்தது. இந்த முகூர்த்தக்கால் முதல்ல நாம் தான், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் தான் வந்து முதல்ல கட்டணும். நம்ம கட்டிட்டோன்னு சொல்லிட்டோம்னா உடனே பொண்ணு வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த முகூர்த்தக்கால் நட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வந்து வெளியே அனுப்பக்கூடாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து பொண்ணு வீட்டில் வந்து கட்டியிருக்கிற முகூர்த்தக்கால். காலைல எந்திரிச்சோனையும் சங்கியம் இதுதான். இப்போ முகூர்த்தக்கால் நட்டுட்டோமா, அடுத்த நல்ல நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ வந்து பையனுக்கு வந்து சோறு சுற்றி போடுற ஒரு சாங்கியம் வந்து இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் வந்து வரந்துனி நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 9 மணி வாக்கில் தான் அடுத்த நல்ல நேரம் வந்ததுங்களா. அதனால இடையில கொஞ்சம் டைம் இருந்தது இல்லையா, அந்த டைம் வந்து இன்றைக்கி அம்மாயி வீடு எல்லாத்தையும் கூப்பிட்ருக்குறோம். அதனால அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து வீட்டிலேயே செய்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. மளிகை சாமானத்தையெல்லாம் வந்து முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அன்றைக்கி வேறு தீபாவளி, எங்களுக்கு ஆளே கிடைக்கல. ஆனாலுமே அவங்க 2 பேரும் வந்து அந்த சமையல் செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. என்னோட கல்யாணத்தப்போ எனக்கு சோறாக்கி போடுறதுக்கும் இவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அவ்வளோ அட்டகாசமாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. 2 லேடிஸ் தான். கொஞ்சம் ஹெல்ப்புக்கு நாங்கள் வேணுங்கிற காய்கறி வெங்காயமெல்லாம் தொளிச்சு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் படபடன்னு சாப்பாட்டு வேலையை அவ்வளோ வேகமாக முடிச்சுட்டாங்க. காலையில் சமையல்காரங்க வந்து அவங்க வேணுங்கிற சாமானமெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பிரிஸ்காவங்க அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொன்னதுனால கொஞ்சம் எல்லாம் காமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஆள் வெங்காயம் தொளிக்கிறது, ஒரு ஆள் வெங்காயம் மறியறதுன்னு. இந்த வெங்காயத்தை இவ்வளோ வேகமாக அரிஞ்சிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்களா, என்னோட அத்தை. அவ்வளோ வேகமாக வெங்காயத்தை அரிஞ்சாங்க. இவங்க இவ்வளோ வேகமாக அரிஞ்சு கொடுக்கலினாவும் அன்றைக்கி சாப்பாட்டு வேலை கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். வெங்காயம் தக்காளி பழத்தையெல்லாம் பொடியாக அவங்க எப்படி கேட்குறாங்களோ, வாழா கேட்டாங்கன்னா வாழை அரிஞ்சு கொடுத்தாங்க, பொடிசலாக வேணும்னா பொடிசலாக அரிஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளோ வேகமாக, எந்த சாப்பிங் போர்டும் இல்லை, கட்டரும் இல்லை, அவ்வளோ வேகமாக அரிஞ்சிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் அறியும் போகிறத பார்த்தா. காலையில் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிம்பிளாக ரவை உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா லேட் ஆகிடும். ஏன்னா மதியம் வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு செய்யணும். கெஸ்ட்டெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சிடணும். அப்புறம் வேறு சோறு சுற்றி போடுற சாங்கியம் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாகவே காலையில் செஞ்சுக்கலான்னு ரவை உப்புமா செஞ்சாச்சு. காலையில் உப்புமாவுக்கு தேங்காய் திருவர செக்ஷன் என்னோடது. உட்காந்து சாப்பாட்டு செக்ஷனில் நான் செஞ்ச உருப்படியான வேலை இது மட்டும்தான். அதுக்கப்புறம் சில்லற சாமானமாக அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்து அன்றைக்கெல்லாம் கால் வலி பயங்கரமாக எடுத்துக்கிச்சு காலையிலேயே.
சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாங்கியத்தை வந்து ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து செய்யணும். அதே மாதிரி இந்த சோறு சுற்றி போடுறதுக்கும் ஒரு அண்ணா வந்து வருவாங்க. அவங்க வந்து போகும்போதே சொல்லிட்டாங்க, எங்க ஒரு 8:30 மணி வாக்கில் ஒரு குக்கரில் வந்து ஒரு டம்ளருக்கு சாப்பாடு வந்து வேவிச்சு வச்சுருங்க, கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் வந்து வச்சுருங்கனாங்க. நாங்கள் அந்த அண்ணா வரதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சோறு சுற்றி போடுறதுக்கு வந்து அந்த சோறு வந்து சிவப்பு கலரில் இருக்கணும். கொஞ்சம் சுண்ணாம்பும் மஞ்சத்தூளும் வந்து கலந்து அந்த சோறெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமா முறையில் இருக்கிற 2 பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து பையனுக்கு வந்து சோறு சுற்றி போடுறதுக்கு உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சோறு சுற்றி போடுற வேலை, அந்த சாங்கியம் பண்ணுற வேலையெல்லாம் அத்தை வந்து பண்ணுவாங்க. சேரை உடச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு நம்ம தான் இது அதுக்கப்புறமேட்டு ஒரு சில சாங்கியம்லாம் இருந்தது. அதாவது பையனுக்கு வந்து மேலே கீழே தொட்டு வச்சு அரிசி வச்சு கொஞ்சம் அவங்க வந்து சவரன் பண்ணி விடுற மாதிரி, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வந்து ஷேவ் பண்ணி விடுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். நாங்கள் சொல்லிட்டோம், எதுவும் கைக்கு இது வச்சிடாதீங்க, கஷ்டப்பட்டு எல்லாம் ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கு. இல்லைங்க, சும்மா சாங்கியத்துக்கு தான், எதையுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கியம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேடா, இப்போ நான் இது என்னன்னு சொல்லணும்? சரி எடுத்துக்கோ போ. அன்றைக்கி தீபாவளி இல்லைங்க, நாங்கள் உண்மையாக அந்த தீபாவளிங்கிறதையே நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு இந்த வேலையே படபடப்பாக இருந்ததுனால. ஆனால் பசங்க வந்து அவனுங்க அந்த தீபாவளி வைப்லேயே தான் இருந்தானுங்க. பட்டாசெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுனால எடுத்து போட்டு வெடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் எங்களுக்கு அன்றைக்கி பட்டாசு கிடச்சிருச்சு. பையனுக்கு வந்து அந்த சோறு சுற்றி போடுற சாங்கியங்க. இதுக்கு முன்னாடி பண்ணது அந்த சோறு சுற்றி போடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சில சாங்கியம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அந்த ஆக்கி வச்ச சோறை வந்து சுற்றி போட்டு இது ஒரு சாங்கியமாக பண்ணினாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா புளியங்குச்சியில் வந்து சுற்றி போடுற மாதிரி ஒரு சாங்கியம். அதாவது 3 சுற்று சுற்றி முதல் தடவை முன்னாடி, அதுக்கப்புறம் பின்னாடி, அதுக்கப்புறம் முன்னாடி வர மாதிரியான ஒரு சாங்கியம் வந்து பண்ணியிருந்தாங்க.
இந்த சாங்கியம் முடிச்சதுக்கப்புறம் அத்தை மாமா முறை, அதாவது அம்மாயி வீடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க, நம்ம வந்து அது போட்டுக்கணும். எங்களுக்கு 2 அம்மாயி வீடும் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆள் எடுத்து கொடுக்குற துணியை இந்த சோறாக்கி போடுற அன்னைக்கும், இன்னொரு ஆள் எடுத்து கொடுக்குற துணியை வந்து மண்டபத்துக்கு போகிற அன்னைக்கும் வந்து நாங்கள் போட்டுக்குவோம். என் கல்யாணத்துக்கும் இப்படியே தான் என்னோடய பாச அத்தைகள் 2 பேரும் எடுத்து கொடுத்தாங்க. என் தம்பிக்கும் அதே மாதிரி தான் அவங்க 2 பேருமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அத்தை கிழக்கு பார்த்த மாதிரியா? அப்ப இப்படியா? Salt, sugar, சர்க்கரை, ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரா சாமி. இவ்வளோ வேக வேகமாக செய்கிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை பையன் அந்த சாங்கியத்தை முடிச்சதுக்கப்புறமேட்டு மண்டபத்தில் போய் உப்பு சக்கரை வந்து வச்சுட்டு வரணும். ஏன்னா அமாவாசை தொடங்கிருச்சு அப்படின்னா வைக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வருமானமாக இருக்குது. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அங்கே போகணும். வேக வேகமாக இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு உடனே மண்டபத்துக்கு கிளம்புற மாதிரி தான் இருந்தது. மாப்பிள்ளை பையனுக்கு வடை பாயாசத்தோடு தான் சாப்பாடு போட்டிருக்கணும். சாப்பாட்டு வேலை அதுக்குள்ளே முடியலை. சரி, இப்போதைக்கு அந்த பட்னி சாதம், அதாவது அந்த ஒரு சிந்தி வந்து விடுறதுக்காக வந்து பழம் சர்க்கரையை சாப்பிட்டு அந்த ஒரு சிந்தி வந்து கழிச்சாச்சு. இனிமேல் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரியான கணக்கு இது. அழகி தீர கொஞ்ச நேரம் யாசிக்க பட்டாசு வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊட்டிட்டு வந்து கொஞ்சமாக சோத்தை ஊட்டிட்டேன். அவன் கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருந்தால் தான் நம்மளே டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி வாக்கில் அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டு வேலையை சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே மெனு என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு, முட்டைக்கோஸ் பொரியல், காய்கறிகள்லாம் போட்ட மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, மணத்தக்காளி போட்டு புளிக்குழம்பு, ரசம், தயிர், இவ்வளோதான் மெனு. அதுக்கப்புறம் வடை, பாயாசம், உளுத்த வடை, பருப்பு வடை, இந்த 2 வகை வடையும் வச்சுருந்தோம். லட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வீட்டில் வந்து லட்டு பிடிச்சிட்டோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டாம், லட்டுலாம் வீட்டில் பிடிச்சிக்கலான்னு. பந்தி போட ஆரம்பிச்சதும் போதும் குட்டீஸ் எல்லாம் உள்ளே பூந்து நான் அதை வைக்கிறேன், நான் இதை வைக்கிறேன்னு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பந்திலே அவனுங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு விளையாட திருப்பியும் அனுப்பி விட்டுட்டு எல்லாத்துக்கும் பந்தி மாறிட்டு கடைசியாக தான் சாப்பிட்டேன். மனநிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம், பல கஷ்டங்களுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. எல்லாத்து மூஞ்சிலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், சிரிப்பு, எல்லாத்தையும் இப்படி கிட்ட ஒன்றா கேதர் பண்ணி பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நேற்று அப்படி தான் இருந்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது வார்த்தைகளால் என்னால் சொல்லவே முடியலை. இவங்க வந்து என்னோட கேங், இவங்களோட தான் சாப்பிட்லான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் அப்பவும் எனக்கு டைம் கிடைக்கல. ஈவினிங் போல் கொஞ்சம் டீ இருந்தது, அதனால் இருக்கிற வடையெல்லாம் ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு அந்த டீயை குடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த கல்யாண சீரீஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.